தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லையா? அப்போ இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. செஞ்சதுமே காலி ஆகிடும். கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரமும் எடுக்காது. டக்குன்னு செஞ்சிடலாம். கூடவே இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டியான கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவையை அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே பார்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. இந்த ரவை நல்லா ஊறி வரட்டும். இப்போ இந்த ரவை ஊறக்கூடிய அதே நேரத்தில் இதுக்கு நம்ம தேவையான சட்னியை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. கூடவே 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட ஒரு பல்லாரியை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பல்லாரி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பல்லாரியோட நிறம் மாறி கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இது போல் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடிக்கு பதிலாக 4லேருந்து 5 காஞ்ச மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போது இதோட தேவைக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மாற்றினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இந்த தண்ணியும் இந்த சட்னியோடையே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட 2 வத்தலை பிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி சட்னி இருக்கட்டும். இனி நாம் பன் தோசை ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரவையை தயிரில் ஊற வச்சுருந்தோம்ல, இப்போ அதை லைட்டாக எடுத்து கலந்துட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மாற்றினதுக்கு அப்புறமா தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே ரவையை ஊற வச்சுருந்தேன்ல, அதே பாத்திரத்துக்கே மாற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் மாற்றினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இதோடையே சேர்த்துருங்க. இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல்லாரியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துருங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இதோட பக்குவத்தை பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் இருக்கணும். சோடா உப்பு உங்களுக்கு சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்காம கூட செய்யலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இனி நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் எடுத்து வச்சு பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது போல் தேவைக்கு மாவு ஊற்றிக்கோங்க. நான் 1/4 கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன். மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி வச்சுடுங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. மேலே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கவனமாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போடணும்னு தேவையில்லை. அதை ஓப்பன்லேயே வச்சுட்டு இது முழுமையாக உள்ளே இருக்கிற மாவு எல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள், இது போல் 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதே போலயே செய்யுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவைக்கு மாவு ஊற்றிட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே நல்லா வேகணும். அதனால லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. தீயை நல்லா கூட்டி வச்சிடக்கூடாது. கூட்டி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே செவந்துடும். உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும். அதனால தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வைங்க.
2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. நல்லா சுட சுட பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் லஞ்சுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த பன் தோசை கார சட்னி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.